நமது ஆறுபங்க நாட்டார் மக்கள் நல சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ஆறுபங்க நாட்டார் வீர மங்கைகளே, இளைஞர்களே, சகோதரர்களே, நமது சட்ட ஆலோசகர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் ஏனைய சகோதர நண்பர்கள் சொல்லிவிடுகிறேன். நமது இளைஞர்கள் 5 பேர் தொடர்ந்து நாங்குநேரி காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு அவர்கள் மிகவும் வாழ்க்கையை சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இங்கு இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்காத அளவில் என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி ஆலோசனை செய்யவும், மேலும் நமது சமுதாயத்தை இழிவாக பேசி வருகின்ற சில சமூக விரோதிகளை எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்வது என்றும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்ய இருக்கிறோம். இதை பற்றி நமது சங்க தலைவர் எஸ். துர்கலிங்கம் அவர்கள் தற்போது உரையாற்றுவார். ஆறுபங்க நாட்டார் மக்கள் நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் இங்கே தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் காவல்துறையின் ஒடுக்குமுறையை கண்டித்தும் சமீப காலமாக ஆறுபங்க நாட்டு இளைஞர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகளை பதிவு செய்து வருகின்றன. அதை தட்டி கேட்கின்ற வகையில் இந்த சமூகத்தில் எண்ணற்ற தலைவர்கள் இருந்தாலும் கூட இந்த ஆறுபங்க நாட்டின் மண்ணின் மைந்தன் நேதாஜி சுபாஷின் நிறுவன தலைவர், ஆறுபங்க நாட்டு மக்கள் நல சங்கத்துடைய சட்ட ஆலோசகர் அண்ணன் மகராஜன் அவர்களால் மட்டும்தான் இந்த ஆறுபங்க நாட்டினுடைய இளைஞர்களை காப்பாற்ற முடியும் என்ற கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நம்ம ஒரு அழைப்புதலை ஏற்று எந்த சூழ்நிலை எந்த வேலை இருந்தாலும் உடனடியாக நான் வருகிறேன், நீங்கள் ஏற்பாடு செய்கிறேன் என்று நேற்று எனக்கு அறிவுறுத்தின் பெயர் தான் அந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்தோம். வருகின்ற திங்கட்கிழமை மாபெரும் இதை கண்டித்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்குநேரி உச்சிமாலை அம்மன் கோவில் முன்பு நடத்துவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்டு காவல் நிலையில் கேட்டிருக்கின்றோம். நேற்று வரை அனுமதி தருவதாக இன்ஸ்பெக்டர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று காலை நான் நேரடியாக சந்தித்த பொழுது எஸ்பி அவர்கள் மறுத்ததாகவும் இன்று நாளை காலை வர சொல்லியிருக்கின்றார்கள். நம்மளுடைய ஒற்றுமை இல்லாத இந்த கூட்டத்திலே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு 6 ஊருன்னு சொன்னா ஊருக்கு 20 பேர் வந்தாலே 120 பேர் வரணும். இதுல வந்திருக்கவங்க மேக்சிமாவே பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் வரணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இந்த சமூகம் போயிட்டு. நீங்க தென் மாவட்டங்கள்ல மற்ற மறவர்கள் வாழ்கின்ற ஊர்களில் நம்ம முக்குளத்தோர் வாழ்கின்ற ஊர்களில் பாத்தீங்கன்னா ஆறுபங்க நாட்டார்னா அவர் தனியா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை கெத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை எவனும் கெத்தாலாம் நினைக்கல, நம்மளை கீழ்த்தரமான ஒரு செயலை நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம 6 ஊரை தவிர மற்ற ஊர்ல நடக்கிற விழாக்கள்ல கூட இந்த ஆறுபங்க நாட்டை அழைப்பதற்கு அவங்களுக்கு மனம் இல்லை. அவ்வளவு ஒரு சூழ்நிலை காரணம் இந்த ஆறுபங்க நாட்டில் இருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மட்டுமே காரணம். நீங்க தேராட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இளைஞர்களும் 500 பேர் நம்ம 2000 பெரியவர்களும் பெண்களும் கூடுவீங்க. ஆனா அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன பிறகு நீங்க இது வரைக்கும் முந்தா நாள் நடந்த சமூகத்தெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது நம்மளால. ஏன்னா நவீன் தம்பி மேல நிறைய வழக்குகள் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் செஞ்சது குற்றமாக இருந்தாலும் கூட அதை சட்ட ரீதியா நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பட் இதுவரைக்கும் ஆறுபங்க நாட்டு சங்கம் நவீனுக்கு சப்போர்ட்டான நிலைப்பாடு நம்ம இதுவரைக்கும் எடுக்கல. ஏன்னா அவன் செஞ்சது நம்ம குற்றமுடியே நம்ம ஒத்துக்கிட்டோம். சரி, ஏதோ தம்பி ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டான், அவனை பாதுகாக்கணும். அவன் செஞ்சது தவறு பண்ணியிருந்தாலும் அவனை பாதுகாக்கக்கூடிய கடமை அந்த ஆறுபங்க நாட்டாருக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நவீன்கிற ஒரு ஒற்றை நபர் இன்னைக்கு தமிழ் முக்குளத்தோர் வாழ்கின்ற அனைத்து பகுதியும் தெரியக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு இதாயிட்டான். சரி, செஞ்சது தவறா இருந்தாலும் அவனை நம்ம இழக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. முந்தா நாள் தம்பிக்கு நாங்க சில அறிவுரைகளை சொல்றோம். அவனை தேவையில்லாத இடத்துக்கு அவன் போயிருக்கவும் கூடாது. சரி, அவனை கைது பண்ணாங்க, சரி ஏத்துக்கிடுதோம். காவல்துறை கைது பண்ணி என்ன செஞ்சிருக்கணும், அவன்கிட்ட என்ன ஆயுதங்கள் வச்சிருந்தாலோ இல்ல அவன் போதைப் பொருள் வச்சிருந்தாலும் அதுல வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆனா காவல்துறையை சொல்றாங்க, நான்கு ஆய்வாளர் அவர்கள் நேரடியாக என்ன சொன்னது அவன்கிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸோ இல்ல அரசு தடை செய்யப்பட்ட பொருளோ அவன்கிட்ட இல்ல. இல்லாத போது அவனை கைது பண்ணி கொண்டு அவன் மீது 1 கிலோ 50 கிராம் கஞ்சா வச்சதாக அவனோட சேர்ந்த நபர்கள் மீது போட்டுக்கிறாங்க. இந்த வழக்கு நீ அவனுக்கு தானே வந்துட்டுன்னு சொல்லி எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்தால இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும்.
நம்ம பெருந்தெரு கதைக்கு பிறகுதான் அந்த சங்கத்தை நம்ம உருவாக்கணும். அது எவ்வளவு சிரமப்பட்டோம்ங்கிறது எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரியும். பெருந்தெருவுல இன்னைய வரைக்கும் ஆச்சு இந்த அரசு நமக்கு சப்போர்ட்டான நிலைப்பாடு இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த பெருந்தெரு வழக்கே தவறான வழக்கு. அந்த பையங்களை ஆசிரியர்கள் நீங்க பெருந்தெருல இன்னார் வீட்டுல போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி 2 ஆசிரியர்கள் சொன்னது உண்மை. அது வெட்ட வெளிச்சமா அரசுக்கும் தெரியும். தெரிஞ்ச பின்பும் அவன் வீட்டுல போய் மன்னிப்பு கேட்க போறான். இப்ப நம்ம பகுதியை பொறுத்தவரை என்ன நிலைப்பாடு இருக்குன்னு நமக்கு தெரியும். பெருந்தெரு பக்கத்துல நம்ம இருந்தாலும் கூட, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட, அதுவுமே நம்ம ஆட்கள் சில பேர் அவன் வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிட்ட காரணம் தான் அன்னைக்கு அவன் நம்ம எடுத்துக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் செஞ்சாங்க. சைப காலத்துல 10 வருஷ காலத்துல அதெல்லாம் நம்ம ஆளுக்கு சில பேர் பண்ணானோ. அவன் வீட்டுல போய் சாப்பிடுறது, அவன் வீட்டுல விருந்துக்கு போறது, இவன் அவனை விருந்துக்கு கூப்பிடுறது. அவனை நீ எந்த இடத்துல வச்சிருக்கணும்னு நினைச்சே வச்சிருந்தா எனக்கு சரியா இருந்திருக்கும். சரி, அதை தவற விட்டுட்ட. காலம் கடந்து போச்சு. இப்ப இன்னைக்கு ஒரு நல்லுறவுல இருந்துகிட்டு இருந்தாலும் கூட ஒரு பொய்யான வழக்கு. அந்த பையங்க போயிட்டான், அவ கேட்காத கேள்விகள் அந்த பையங்க மீது திணிக்கும் போது ஆவேசப்பட்டு இவங்க அந்த சம்பவத்தை பண்ணிடுறாங்க. சரி, அந்த சம்பவத்தை நம்ம ஆதரிக்கலாலும் கூட, சரி பையங்க போறாமே 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள பையங்க நம்ம காப்பாற்றக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். நாங்க தொடர்ந்து அந்த பையங்களுடைய வழக்கு விஷயமாக இருக்கட்டும், நான் கிட்டத்தட்ட யார் வாராலே இல்லையா மகாராஜன் 60 பேர் 4 வழக்கறிஞர்களும் நாங்களும் தொடர்ந்து நான் அந்த இதுல அவங்களை வெளியே இருக்கிற வரைக்கும் எல்லா வழியிலையும் அந்த காவல் நிலையத்திலும் சரி நீதிமன்றத்தில் நான் கூட இருந்திருக்கிறேன். அப்ப அவ்வளவு செலவு பண்ணி நம்ம எடுத்து அவனை கட்டமைப்புல அவங்களை கொண்டு வரும்போது நம்ம பையங்களும் சில பேர் சொன்னபடி கேட்கல. சில இடங்களும் போறாங்க, போகாதீங்கடா இப்படி தாவும் பேச்ச கேளுங்கன்னா கேட்கல. பட் இருந்தாலும் கூட கேட்கலனாலும் கூட அவன் மேல பொய் வழக்க இந்த அரசு ஆட்சியாளர் இந்த காவல்துறை திட்டமிட்டு அந்த பையங்க 6-7 பேர் மீது தொடர்ந்து பொய் வழக்குல பதிவு பண்ணணும்னு சொல்லி எங்க போயினாலும் சரி பொய் வழக்குல பதிவு பண்ணி அவங்களை அடுத்தடுத்து கைது பண்ணுதாங்க. அப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே அவங்களோட தாய்மாரெல்லாம் சொன்னது என்னன்னா, நீங்க யாரை பார்த்தாலும் இது கதையாக போறது கிடையாது. நீங்க மகாராஜனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கதையாக நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை கேட்கல. இன்னைக்கு மகாராஜனை 1 மாசம் நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க எனக்கு தெரியும். ஃபாலோ பண்ண இன்னைக்கு அவங்களால காப்பாற்றப்பட்டு நான் நினைக்கிறேன். 3 பேர் மேல குண்டாஸ் அன்னைக்கு போடாம இன்னைக்கு காவல்துறை ஃபெயிலுக்கு சம்மதிச்சிருக்குன்னா அது மகாராஜனை மட்டும்தான் முடியும். நான் என்ன வச்சுக்கிட்டு பேசுறதுல எப்பொழுதுமே நான் உங்ககிட்ட வலியுறுத்திடுவாங்க. நீங்க ஆதரவான நிலைப்பாடுல இருந்தாலும் இப்ப எங்க இதை வச்சு மகாராஜனுக்கோ இல்ல துர்க்கைலிங்கத்துக்கோ எங்க சங்கத்தில் இருக்க நிர்வாகிகளுக்கோ இல்ல இந்த ஆர்வல அவங்க இந்த வழக்கில சம்பந்தப்படாதவங்கள எந்த பிரயோஜனமும் கிடையாது. தொடர்ந்து நாங்க உழைக்கதான் செய்தோம். சரி, நம்ம ஊர் நம்ம பிறந்த ஊர் தொடர்ந்து நம்மள வஞ்சிக்கப்பட்டு வருகின்றோம். அதனால நம்ம இது எதையாச்சும் ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லிதான் நம்ம இதை கஷ்டப்பட்டு இருக்கோம். இதை கூட உங்களோட சின்ன அடிப்படையான ஒரு புரிதல் இல்லாம நீங்க உங்க சௌரியத்துக்கு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்க நாங்குநேரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி பாத்தீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நாங்குநேரி பேருந்து நிலையத்துல இருந்து நாங்குநேரில் எவ்வளவு கடைகள் இருந்துச்சு, எவ்வளவு இதா இருந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு இவங்க அந்த அரசியல்வாதிகள் பூராமே ஒரு நாங்குநேரின்னா ஒரு தீண்டத்தக்காத ஊரா இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு பஸ்ஸை பக்கத்துல இருக்க சட்டமன்ற உறுப்பினர் நீ நாங்குநேரி ஊருக்குள்ள போகாதுன்னு பஸ் டிரைவர்களுக்கு டிப்போல இருந்து மெசேஜ் கொடுங்க, நீ போகாதன்னு சொல்லி. இப்ப சைபரத்துல கூட நான் ஒரு பொண்ணு நாங்குநேரியில இறக்கிறதுக்கு போல வள்ளியூர்ல கொண்டு இறக்கிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு அந்த தாப்பனார் பின்னாலே போய் கூட்டு வந்துருக்காரு. அப்ப இது நம்மளுடைய ஒற்றுமையை காமிக்கல. அப்ப அவங்க அதை தொடர்ந்து அவங்களோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வரான். நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கு முன்னால ஒரு கட்டமைப்பு இந்த பஸ் ஸ்டாண்டு இப்படி நம்மளுடைய பொய் வழக்குல தொடர்ந்து போடுறதை நம்ம நிறுத்தணும்னா நம்ம மிகப்பெரிய அளவோட ஒரு போராட்டத்தை அந்த அரசுக்கு செய்தாக்கின்ற வரையில ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும். எந்த கட்சினாலும் இருந்துட்டு அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. 30 வருஷமா அரசியலுக்கு அப்பாற்பட்டுதான் சமுதாய ரீதியா மட்டும்தான் பாடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு மதுரையில இருந்து வர்றாருன்னா அவங்களுக்கு புரியணும். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இருந்தா டீசல் போட்டு வர முடியும், அவங்களுக்கு வரும்போது ஒத்தையில வர முடியாது, கூட கார் இருக்கணும். அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வரணும். அவங்களுக்கு எவ்வளவு சிரமம், எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் அங்க நேரடியா பயக்காரன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எஸ்பி மகாராஜன் பேரை